ஹாய். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பயங்கரமான சக்தி இருக்கு தெரியுமா? அதுதான் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன், அதாவது படைப்பு மனக்காட்சி. இந்த சக்திய சரியா பயன்படுத்தினா ஆகாஷிக் பதிவுகள்னு சொல்லப்படுற அந்த பிரபஞ்ச நூலகத்தையே நம்மால அணுக முடியும். அது எப்படின்னு கத்துக்க நீங்க தயாரா? வாங்க, இந்த சுவாரஸ்யமான பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து தொடங்கலாம். சரி, நம்மளுடைய இந்த பயணத்துல நாம ஒரு 5 ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ண போறோம். முதல்ல நம்ம மனக்கண்ணுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கறதுன்னு பார்க்க போறோம். அப்புறம் சில சிம்பிளான அதே சமயம் அட்வான்ஸ்ட் பயிற்சிகள் மூலியமா அந்த திறனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறோம். நம்ம மனச ஒரு சுத்தமான கேன்வாஸ் மாதிரி தயார் செஞ்சுட்டு கடைசியா வர தரிசனம் உண்மையா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க, முதல் படிக்குள்ள போகலாம். எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு கிக் இருக்கும் இல்லையா? அதனால முதல்ல இந்த படைப்பு மனக்காட்சின்னா என்ன, அது ஏன் ஆகாஷிக் பதிவுகளை அணுகிறதுக்கு ஒரு மாஸ்டர் கீ மாதிரி இருக்குன்றத முதல்ல புரிஞ்சுக்குவோம். படைப்பு மனக்காட்சினா ஏதோ பெரிய மந்திர தந்திரம்லாம் கிடையாதுங்க. இது நம்ம எல்லார்கிட்டயுமே இயற்கையா இருக்கிற ஒரு திறன்தான். ஒரு நல்ல கதை கேட்கும்போது அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம மனசுல ஓடும் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம எண்ணங்களை வச்சு ரொம்ப தெளிவான படங்களையும் உணர்வுகளையும் உருவாக்குறது தான் இது. நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா யார் வேணாலும் இதுல மாஸ்டர் ஆகலாம். அப்போ இது எதுக்கு இவ்ளோ முக்கியம்னு நீங்க கேக்குறது புரியுது. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த திறன் தான் ஆகாஷிக் பதிவுகள் உலகத்துக்கான சாவி. அந்த பதிவுகளுக்குள்ள போறதுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற தகவல்களை சரியா புரிஞ்சுக்க, ஏன் தேவைப்பட்டா அதை மாத்துறதுக்கு கூட இந்த மனக்காட்சி திறன் ரொம்பவே அவசியம்னு சொல்லப்படுது. ரெடியா? இப்போ நம்ம மனசுக்கு ஒரு ஒர்க் அவுட் கொடுக்க போறோம். ஆமாங்க, ஒரு மென்டல் ஜிம்னு வச்சுக்கோங்களேன். வாரத்துல ரொம்ப சிம்பிளான பயிற்சிகள் மூலமா நம்ம மன வலிமைக்கு ஒரு நல்ல அடித்தளம் போட ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா நம்ம மனக்கண்ணோட சக்திய தட்டி எடுப்புறதுக்கு இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியோட அழகே அதோட எளிமையில தான் இருக்கு. உங்க மனசை முதல்ல அமைதிப்படுத்துங்க. ஒரு ஆழமான மூச்செடுங்க. இப்போ உங்க மனசுக்குள்ள பிரகாசமா ஜொலிக்கிற ஒரு சிவப்பு இதயத்தை மட்டும் கற்பனை பண்ணுங்க. வேற எந்த யோசனையும் வேண்டாம். அந்த இதயம் மட்டும் உங்க மனக்கண்ணுல எவ்வளவு தெளிவா தெரியுதுன்னு மட்டும் பாருங்க. ஓகே, பயிற்சி நல்லா வந்ததா? இப்போ அடுத்ததுக்கு போலாம். ஒரு சிம்பிளான படத்துல இருந்து நம்ம மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு அழகான நினைவுக்கு டிராவல் பண்ண போறோம். இதுக்கு உங்க மெமரி தான் உங்க டூல். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமா காட்சி, இல்லனா உங்க ஃப்ரெண்டோட நீங்க பேசின ஒரு சூப்பரான உரையாடல மனசுல கொண்டு வாங்க. அதிலிருந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, சுத்தி என்ன சத்தம் கேட்டுச்சு, இதையெல்லாம் ரீகால் பண்ண பாருங்க. அப்போ உங்க மனக்காட்சி திறன் இன்னும் ஷார்ப் ஆகும். அடிப்படை பயிற்சிகள்ல இதுதான் கடைசி. மனக்காட்சினா வெறும் பாக்கறது மட்டும் இல்லங்க, கேக்குறதும் தான். நம்மளோட கவனம் இப்போ கண்ணிலிருந்து காதுக்கு மாறப்போகுது. மனக்காட்சிங்கிறது ஒரு 3D சினிமா மாதிரி. எல்லா புலன்களையும் அதுல கொண்டு வரணும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்ட மனசுல நினைச்சுக்கோங்க. இப்போ அந்த பாட்ட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு மியூசிக் பிளேயர் மாதிரி உங்க மனசுக்குள்ளேயே ஓட விடுங்க. இந்த உள் செவித்திறன் ஆகாஷிக் பதிவுகளை புரிஞ்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாவ், முதல் வாரத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டோம். இப்போ நாம அடுத்த லெவலுக்கு போக போறோம். இனிமே நாம வெறும் ஆடியன்ஸ் இல்ல, நாம தான் டைரக்டர். பழைய நினைவுகளை விட்டுட்டு புதுசா காட்சிகளை உருவாக்கி அதை நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர போறோம். இந்த முதல் அட்வான்ஸ்ட் பயிற்சி நம்மளோட முதல் நாள் பயிற்சி மாதிரியே தான். அந்த சிவப்பு இதயம் ஞாபகம் இருக்கா? அதை வச்சு இப்போ ஒரு மேஜிக் செய்ய போறோம். இப்பதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இனிமே நீங்க வெறும் பார்வையாளர் இல்ல, உங்க மனசுல இருக்கிற அந்த இதயத்தை உங்க இஷ்டப்படி நகர வைங்க. லெஃப்ட்ல சுத்த வைங்க, ரைட்ல சுத்த வைங்க, மேலையும் கீழையும் குதிக்க வைங்க. உங்க மனசு உங்க கண்ட்ரோலுக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. அடுத்தது, நம்ம 5 புலன்களையும் யூஸ் பண்ணி நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு புது உலகத்தை உருவாக்க போறோம். கண்ண மூடி ஒரு அழகான தோட்டத்தை மனசுல கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. ஆனா சும்மா ஒரு போட்டோ மாதிரி இல்ல. அந்த தோட்டத்துல என்ன சத்தம் கேக்குது, பறவைகள் பாடுதா, பூக்களோட வாசனை வருதா, அந்த செடிகளை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும், எல்லாத்தையும் உணர்ந்து பாருங்க. இது உங்க மனக்காட்சிய தத்ரூபமா மாத்தும். இப்ப நாம இந்த பயிற்சியோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான பயிற்சி, ஆனா ரொம்ப பவர்ஃபுல். இது உருவாக்குறதையும் அதுல கலந்துக்கிறதையும் ஒன்னா இணைக்குது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இடத்த நினைச்சுக்கோங்க. ஒரு காஃபி ஷாப், உங்க வீடு, இல்ல ஒரு பார்க். இப்போ உங்க ஃப்ரெண்டோட அங்க உட்கார்ந்து பேசுற மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஆனா இது நிஜத்துல நடக்காத ஒரு உரையாடல். நீங்களே கேள்விகள் கேளுங்க, பதில்களை உருவாக்குங்க.
நீங்க ஒரு சீனை கிரியேட் பண்றது மட்டும் இல்ல, அந்த சீன்குள்ள நீங்களே வாழ்றீங்க. சூப்பர்! பயிற்சிகள் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். ஆகாஷிக் பதிவுகள் உலகத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி நம்ம மனசை எப்படி தயார்படுத்துறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு படி. நம்ம மனச 2 விதமா யோசிக்கலாம். ஒன்னு, எப்பவும் டிராஃபிக் ஜாம், ஒரே சத்தம், ஒரே குழப்பம். இது பரபரப்பான நகர மனம். ஆனா நமக்கு வேண்டியது ஒரு ராத்திரி நேரத்துல மலை மேல இருக்கிற ஒரு பாட்டி வீடு மாதிரி. முழு இருட்டு, காத கிழிக்கிற அமைதி, ஒரே எண்ணம் கூட இல்ல. இதுதான் பாட்டியின் குடில் மனம். ஏன் இந்த அமைதி தேவைன்னு கேக்குறீங்களா? நம்ம மனசு ஒரு சுத்தமான வெள்ளை கேன்வாஸ் மாதிரி இருக்கணும். அப்போதான் ஆகாஷிக் பதிவுகள்ல இருந்து வர்ற தகவல்களை நம்ம சொந்த எண்ணங்களோட கலக்காம அப்படியே வாங்க முடியும். அப்போதான் நமக்கு கிடைக்கிற தகவல் தூய்மையானதா இருக்கும். ஓகே, இப்போ எல்லாரும் கேக்குற அந்த $1,000,000 கேள்விக்கு வருவோம். நம்ம மனசுல வர்றது நம்மளோட கற்பனையா, இல்ல உண்மையிலே பிரபஞ்சத்திலிருந்து வர தகவலான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையான தரிசனத்துக்கு சில அறிகுறிகள் இருக்கு. முதல்ல அது உங்களை ஆச்சரியப்படுத்தும். அதுக்கு எந்த லாஜிக்கும் இருக்காது. அட, நான் இப்படி யோசிச்சிருக்கவே மாட்டேனேன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு கிரேக்க கோயில் மாதிரி எதையாவது எதிர்பார்த்தா உங்களுக்கு ஒரு பேரழிவுக்கு பின்னான ஒரு நகரம் தெரியலாம். ஒரு தேவதையை நினைச்சா ஒரு மாதிரி வயசெல்லாம் இருக்கிற ஒரு சைபர் பாங்க் தேவதை வந்து நிக்கலாம். இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம வர்றதுதான் அது உண்மைங்கிறதுக்கான அடையாளம். ஆக, இதிலிருந்து நம்ம கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, உங்க லாஜிக்கை எல்லாம் தூக்கி போட்டுட்டு பிரபஞ்சம் என்ன சொல்ல வருதுன்னு திறந்த மனசோட கவனிக்கணும். சரி, இப்போ நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க எல்லா எதிர்பார்ப்பையும் மீறி உங்க மனசுல ஒரு சைபர் பங்க் தேவதை வந்தா அது எப்படி இருக்கும்? பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.